வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ்ல இன்ட்ரோடக்ஷன் டு த மெட்டீரியல்ஸ் அதான் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? ஸோ ஜென்ரலா வந்து மெட்டீரியல்ஸ்னா என்ன, ஸோ எப்படி வந்து கிளாஸிஃபை பண்ணுவோம், அதுல என்னென்ன டைப்ஸ் எல்லாம் வருது, அதான் வந்து ஓவர் வியூ வந்து பார்க்க போறோம். ரைட்? ஸோ ஃபார் வி ஹவ் கவர்டு நீங்க ப்ரொடக்ஷன் பிளானிங் கண்ட்ரோல், ஆபரேஷன் ரிசர்ச், அதே மாதிரி ஹெச்எம்டி, fluid mechanics, அதே மாதிரி இப்போ மேக்ஸ்ல வந்து ஃபுல் சாப்டர். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த லீனியர் அல்ஜிப்ரா, differential calculus, vector calculus, Laplace transformation, and then we have discussed about the probability and statistics, numerical methods. இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ரைட்? ஸோ நீங்க பழைய வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கலைன்னா யூ கேன் கோ அண்ட் செக் த பிளேலிஸ்ட். அதுல வந்து எல்லாவோட வீடியோஸுமே இருக்கும், நீங்க செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்? ஸோ ஹியர் வி வில் ஸ்டார்ட் வித் இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ். ரைட்? ஸோ வீடியோக்கு போக முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். ஸோ வீடியோக்கு வந்து மறக்காம லைக் பண்ணுங்க, அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம், அந்த ஃபீல்ட் ஆஃப் மெட்டீரியல் சயின்ஸ் டீல்ஸ் வித் த ஆல் கிளாஸஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் எ யூனிஃபைடு வியூ பாயிண்ட். சரியா? ஸோ ஃப்ரம் த டிஃபரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அண்ட் எம்பசிஸ் ஆன் த கனெக்ஷன்ஸ் பிட்வீன் அண்டர்லையிங் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து ஸ்ட்ரக்சர் வந்து எந்த மாதிரி இருக்கும், and then how we are going to make the processing ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்ன, அந்த மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கு, அதோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன. ஸோ இதை பத்தி வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து டிஸ்கஸ் பண்றதுதான் வந்து நம்ம ஜென்ரலா வந்து மெட்டீரியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இதுல வந்து சப்ஸ்டன்சஸ் எதெல்லாம் வந்து இப்போ இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல வந்து நம்மளுக்கு என்னென்ன சப்ஸ்டன்ஸ் எல்லாம் யூஸ் ஆகுதோ அதை பத்தி நம்ம சொன்னோம்னா அதுதான் இன்ஜினியரிங் மெட்டீரியல் சொல்றோம். சரியா? ஸோ ஜென்ரலா வந்து மெட்டீரியல் சயின்ஸ்னா வந்து அதோட ப்ராப்பர்ட்டி, ஸ்ட்ரக்சர், அதே மாதிரி வந்து பெர்ஃபார்மன்ஸ், அதை வச்சு எப்படி இருக்கு ஸ்ட்ரக்சர்ஸ், இதெல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்றதா இருக்கும். ஸோ அந்த சப்ஸ்டன்சஸ் எல்லாமே இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல எப்படி வந்து நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்க போதும் அதான் இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் சொல்றோம். ஸோ இதான் வந்து அந்த பேசிக் காம்பனன்ட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு. ஸோ மெட்டீரியல்ஸ் பார்த்துறோம். ஸோ அதோட ப்ராசஸிங், ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போறோம், ஸ்ட்ரக்சரை பார்க்க போறோம். இதை பேஸ் பண்ணி வந்து அந்த மெட்டீரியல் வந்து பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, இதை பத்தி நம்ம படிக்கிறது பேர் தான் வந்து இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஸோ இன்ஜினியரிங் மெட்டீரியலோட மெயின் ப்ராப்பர்ட்டி ஸோ என்னன்னா வந்து ஒரு 6 கேட்டகரியா பிரிக்கலாம். ஸோ மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி, தெர்மல் அண்ட் மேக்னெட்டிக், ஆப்டிக்கல் அண்ட் டிட்டோரேட்டிவ். சரியா? ஸோ இதில் மெயினாக வந்து நம்ம பார்க்கறது வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், தெர்மல். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மெயினாக படிப்போம். ஸோ இப்போ இதோட கொஞ்சம் அட்வான்ஸாக ஸோ மேக்னெட்டிக், ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன இருக்கு, டிட்டோரேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, இதை பற்றி வந்து அடுத்து வந்து ஃபுல்லாக வந்து டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரலா வந்து எப்படி கேட்டகரைஸ் பண்ணுவோம் மெட்டீரியல்ஸ் வந்து. ஸோ மெயினா வந்து ஒரு 4 பிராடு கேட்டகரிஸ் வந்து பிரிச்சிருப்பாங்க. மெட்டல்ஸ் அண்ட் அலாய்ஸ் ஃபர்ஸ்ட் கேட்டகரி, செகண்ட் வந்து செராமிக்ஸ் அண்ட் கிளாசஸ், அடுத்து பாலிமர்ஸ் அண்ட் பிளாஸ்டிக்ஸ், ஃபோர்த் ஒன் காம்போசிட்ஸ். சரியா? ஸோ இந்த 4 தான் வந்து மெயின் கேட்டகரி ஆகும். இது தவிர வந்து இப்போ அடிஷனலா வந்து we are having the semiconductors and biomaterials. சரியா? ஸோ இப்போ உள்ள நம்ம அப்ளிகேஷன் ஏற்ற மாதிரி வந்து இப்போ இன்னும் நிறைய மெட்டீரியல்ஸ் அட்வான்ஸா வந்திருக்கும், காம்போசைட்லனாலும் சரி ஆர் பயோ மெட்டீரியல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் அட்வான்ஸ் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் த அப்ளிகேஷன் வி ஆர் கோயிங் டு கேட்டகரிஸ். ஸோ இதான் வந்து இப்போ ஜென்ரல் கேட்டகரைசேஷன்ல கொடுத்துருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெட்டல்ஸ். ஸோ மெட்டல்ஸை வந்து வி கேன் ஃபர்தர் கிளாசிஃபை. ஸோ 2 டைப்பா பிரிக்கலாம், நான் ஃபெரஸ் அண்ட் ஃபெரஸ் கேட்டகரி அண்ட் நான் ஃபெரஸ். சரியா? ஸோ அதிலே மெட்டல்ஸை வந்து ஸோ வி கேன் கிளாசிஃபை இன்டு ஸோ உங்க கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் அண்ட் அமார்பஸ் மெட்டீரியல் பிரிப்போம். சரியா? ஸோ அமார்பஸ்ங்கிறது ஒன்றும் கிடையாது, இந்த உள்ள ஸ்ட்ரக்சர் வந்து ப்ராப்பர் ஆர்டரா இல்லாம இருந்துச்சுன்னா அது அமார்பஸ் சொல்லுவாங்க. சரியா? ஸோ ப்ராப்பரா வந்து ஒரே ஆர்டர்ல வந்து அரேஞ்ச்மெண்டா ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க பார்க்கும்போது இருந்துச்சுன்னா அதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அடுத்த வீடியோஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோல வந்து எந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்றோம், ஸோ ஒன்னொன்னுக்கு வந்து எந்த மாதிரி இருக்கு, எப்படி வந்து டிஃபைன் பண்ண போறோங்கிறத மட்டும் பார்ப்போம். ஸோ ஃபெரஸ் வந்து என்னென்ன கேட்டகரிக்கு, ஸ்டீல்ஸ், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஸோ டூல் அண்ட் டை ஸ்டீல், கேஸ்ட் அயர்ன். ஸோ இந்த ஃபெரஸே நம்ம வந்து 2 கேட்டகரியா பிரிக்கலாம் மெயினா. ஒன்னு வந்து ஸ்டீல், இன்னொன்று வந்து கேஸ்ட் அயர்ன் பிரிப்போம். சரியா? ஸோ பேஸ் ஆன் த கார்பன் கண்டென்ட் வச்சு வந்து மாறும் ஃபெரஸ் கேட்டகரி. ஸோ நான் ஃபெரஸ்ல வந்து நம்ம அலுமினியம், ஸோ மெயினா வரது அலுமினியம், காப்பர். ஸோ இந்த 2 மெயினா இருக்கும். இது தவிர வந்து இப்போ டைட்டானியம், டங்ஸ்டன், ஸோ அதர் மெட்டீரியல்ஸ். சரியா? ஸோ ஃபெரஸ் இல்லாதது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டில நான் ஃபெரஸா இருக்கிறது எல்லாமே வந்து நான் ஃபெரஸ் கேட்டகரியில வரும். இதான் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்ட் பிளாஸ்டிக்ஸ். ஸோ பிளாஸ்டிக்ஸ்ல வந்து மெயினா வந்து 3 கேட்டகரியா வந்து பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தெர்மோ பிளாஸ்டிக்ஸ், செகண்ட் ஒன் தெர்மோசெட்ஸ், தேர்ட் ஒன் எலாஸ்டோமர்ஸ். ஸோ தெர்மோ பிளாஸ்டிக்ங்கிறது ஆக்ரிலிக்ஸ், ஏபிஎஸ், நைலான், பாலிஎத்திலீன்ஸ், பிவிசி, அதர்ஸ் இதெல்லாமே வந்து விச் இஸ் கேட்டகரைஸ் அண்டர் தெர்மோபிளாஸ்டிக்ஸ். அதே மாதிரி தெர்மோசெட்ஸ்ல வந்து எபாக்சிஸ், ஃபெனாலிக்ஸ், பாலிமைட் அண்ட் அதர் காம்போனன்ட்ஸ்.
ஸோ எலாஸ்டமர்ஸ் வந்து ரப்பர், சிலிக்கான், பாலியூரித்தீன். ஸோ இதெல்லாமே வந்து எலாஸ்டமர்ல வரும். சரியா? ஜென்ரலா வந்து நம்ம கேட்டகரி உங்களுக்கு வந்து எந்த மாதிரி இருக்குன்னு காட்டுறதுக்காக வந்து எடுத்துருக்கோம். சரியா? நம்மளுக்கு வந்து இதுல வந்து கொஸ்டின் இந்த ஏரியால கேட்க ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்ட் மட்டும் தான் இது. ஸோ நெக்ஸ்ட் செராமிக் அண்ட் கிளாஸஸ். ஸோ அதுல வந்து என்ன வரும்னா, ஸோ மெயினா வந்து இப்ப ஆக்சைட்ஸ்ல வர்றது எல்லாமே செராமிக்ஸா இருக்கும். நைட்ரைட், கார்பைட்ஸ், கிளாஸஸ், கிளாஸ் செராமிக்ஸ், கிராஃபைட், டைமண்ட் இதெல்லாமே வந்து கேட்டகரிஸ் அண்டர் த செராமிக்ஸ் கேட்டகரியில வரும். ஸோ அது மாதிரி இப்போ லேட்டஸ்டா உள்ளது. ஸோ இப்போ காம்போசைட்ல உள்ளது வந்து நீங்க எடுத்தீங்கன்னா மெட்டல் மேட்ரிக்ஸ், பாலிமர் காம்போசைட் இருக்கும், செராமிக்ஸ் மேட்ரிக்ஸ், ஒரு லேமினேட்ஸ். ஸோ இது தவிர வந்து ஏகப்பட்ட காம்போசைட் மெட்டீரியல்ஸ் இருக்கு. அது எல்லாமே இந்த 4th கேட்டகரி யூ கேன் கிளாசிஃபை. ஸோ ஃபர்ஸ்ட் மெட்டல்ஸ். ஸோ மெட்டல்ஸ்னா ஒன்றும் கிடையாது, the substances which readily give up electrons to form the metallic bonds and conduct the electricity. சரியா? ஸோ வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து கொடுத்து வந்து ஸோ வந்து மெட்டாலிக் பாண்ட் வந்து கிரியேட் பண்ண ஒரு சப்ஸ்டன்ஸ், அதை வந்து என்ன சொல்றோம்னா மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்றோம். அண்ட் இட் இஸ் கோயிங் டு கண்டக்ட் த எலக்ட்ரிசிட்டி ஆல்சோ. எலக்ட்ரிசிட்டி வந்து இட் இஸ் கோயிங் டு கண்டக்ட், அவ்வளவுதான். ஸோ இட்ஸ் ஏ பாலி கிறிஸ்டலைன் பாடிஸ் விச் ஆர் ஹேவிங் த நம்பர் ஆஃப் டிஃபரன்ஷியலி ஓரியன்டட் ஃபைன் கிறிஸ்டல். ஸோ உள்ள வந்து ஃபைன் கிறிஸ்டல் இந்த மாதிரி டிஃபரன்ஷியல் வேற வேற உள்ளதா இருக்கும். அண்ட் மெட்டல்ஸ் ஆர் கேட்டகரைஸ்ட் பை தெர்மல் அண்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. ஸோ அதோட தெர்மல் கண்டக்டிவிட்டி எலக்ட்ரிக்கல் வச்சு வந்து we can classify. ஸோ கண்டக்டிவிட்டி நேச்சரை வச்சு இந்த we can further வந்து பிரிச்சுக்கலாங்கிறத சொல்றாங்க. ஸோ மேஜர் கிளாசிபிகேஷன் ஆல்ரெடி சொன்னதுதான், ஃபெரஸ் மெட்டல் அண்ட் நான் ஃபெரஸ் மெட்டல். ஸோ 2 கேட்டகரி இருக்கு. சரியா? ஸோ ஃபெரஸ் மெட்டல்னா என்ன சொல்றோம்னா, இட் கண்டெய்ன்ஸ் ஸ்மால் பெர்சன்டேஜ் ஆஃப் த கார்பன். ஸோ கார்பன் வந்து கம்மியான பெர்சன்டேஜா இருக்கும். அண்ட் இட் ஹேவிங் த மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட் வந்து தேவைப்படும் மெட்டீரியல்ஸ் ஃபெரஸ் மெட்டலுக்கு. அண்ட் காமன் ஃபீச்சர்ஸ் மெட்டல் இஸ் இன்க்ளூட் வேரியஸ் அயன் அண்ட் ஸ்டீல். ஸோ இதுல வந்து வேற வேற அயன்ஸ் அண்ட் ஸ்டீல்ஸ் இதெல்லாமே வந்து உள்ள வரும். ஸோ எக்ஸாம்பிள் ஆல்ரெடி சொன்னதுதான். ஸோ மைல்டு ஸ்டீல். ஸோ மெயினா வந்து நம்ம 2 கேட்டகரியா பிரிப்போம், ஸ்டீல் அண்ட் கேஸ்ட் அயன். இந்த ரெண்டுமே வந்து ஃபெரஸ் மெட்டல்ல பிரிக்கிறது தான். சரியா? ஸோ அதுக்கப்புறம் ஸ்டீல்ல வந்து ஃபர்தர் கேட்டகரிஸ் இருக்கும். ஸோ லோ கார்பன் ஸ்டீல், மீடியம் கார்பன் பிரிப்போம், ஹை கார்பன் அதெல்லாமே வரும். சரியா? ஸோ ரோட் அயான், கார்பன் ஸ்டீல் இதெல்லாமே வந்து ஃபர்தர் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் த ஃபெரஸ் மெட்டல்ஸ். ஸோ நான் ஃபெரஸுக்கு டு நாட் கண்டெயின் சிக்னிஃபிகன்ட் குவான்டிட்டி ஆஃப் த அயன் ஆர் அயன் பேஸ் மெட்டல். ஸோ அயனோட குவான்டிட்டி வந்து இங்க கம்மியா இருக்கும், இங்க வந்து ஸ்மால் பெர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் வந்து கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். சரியா? ஹையர் கரோசன் ரெசிஸ்டன்ஸ் இங்க இருக்கும். சரியா? ஸோ கரோசன் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து நான் ஃபெரஸ் மெட்டல் வந்து அதிகம். அண்ட் இட் ஹேஸ் த அட்ராக்டிவ் கலர்ஸ். ஸோ கலர் அதிகமா இருக்கும், இங்க டென்சிட்டி வந்து கம்மியா இருக்கும். ஸோ மெட்டல் நீங்க ஃபெரஸ் மெட்டல் கம்பேர் பண்ணும்போது நான் ஃபெரஸோட டென்சிட்டி வந்து கம்மி. அண்ட் இட் இஸ் ஹேவிங் எ குட் தெர்மல் அண்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. ஸோ இதான் வந்து ஆல்ரெடி எக்ஸாம்பிள் சொல்லியிருந்ததா அந்த கேட்டகரைசேஷன்லேயே பார்த்துருப்போம். காப்பர், அலுமினியம், சரியா? ஸோ டின்னு, லெட், சிங்க், நிக்கல் இதெல்லாமே வந்து கேட்டகரைஸ் அண்டர் த நான் ஃபெரஸ் மெட்டல் சொல்லுவோம். சரியா? ஸோ இப்போ ஃபெரஸ் அண்ட் நான் ஃபெரஸ் மறுபடியும் வந்து டயக்ராம்ல ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து ஸ்டீல்ஸ்லேயே வந்து ஃபர்தரா கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. அதான் பிளெயின் கார்பனா லோ கார்பன், அதான் வந்து பிளெயின் கார்பன் போட்டுருக்கு. அலாய் ஸ்டீல், ஸ்டூல் ஸ்டீல், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இதெல்லாமே வந்து ஸ்டீல் உள்ள ஃபர்தர் கிளாசிபிகேஷன். சரியா? ஸோ இதுல இருந்து இன்னொரு கேட்டகரிஸ் பிரிக்கலாம். நீங்க கேஸ்ட் அயான் இங்கிட்ட வராது, இங்க இருந்து ஃபெரஸ்ல இருந்து தனியா பிரிச்சுக்கலாம், கேஸ்ட் அயான் தனியா இருக்கும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் நான் ஃபெரஸ்ல இப்போ பார்த்தது அலுமினியம், அலுமினியம் அலாய், டைட்டானியம், நிக்கல் பேஸ்டு, கோபால் பேஸ்டு, காப்பர் அது தனியா இருக்கும். சரியா? ஸோ இதுல வந்து அலுமினியம் ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணாது 2 கேட்டகரிஸா காட்டியிருக்காங்க, அவ்வளவுதான். சரியா? ஸோ மெட்டல்ஸ் தான் வந்து இன்னும் சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் வந்து நோட் பண்ணி வேணா வச்சுக்கோங்க. So metals வந்து ferrous metal. So ferrous metal include the iron and its alloy. So ironோட alloy வந்து கலந்துருக்கும். Steels and cast iron. So main category சொன்னோம் இல்லையா ferrous metalல அதான் இது. சரியா? So iron and ironோட alloys அது எல்லாமே இருக்கும், அதுதான். So non ferrous வந்து material include all other metals except the iron and its alloy. So இங்க வந்து என்ன இருக்குன்னா மெயினா வந்து iron alloy தான் மெயினா இருக்கும். இங்க வந்து அதை தவிர வந்து மத்த மெட்டல்ஸ் எல்லாமே எலமெண்ட் இருந்துச்சுன்னா அதான் என்ன சொல்றோம்னா நான் ஃபெரஸ் சொல்றோம். ஸோ இங்க பேஸ் வந்து அயனோட அலாயும், இங்க வந்து அது ரெண்டும் இருக்காது, அவ்வளவுதான். சரியா? ஸோ நான் ஃபெரஸ் மெட்டல் இன்க்ளூட், ஸோ மெயினா வந்து சொன்னதுதான் காப்பர், அலுமினியம், நிக்கல். சரியா? ஸோ இது இந்த மாதிரி பேஸ் பண்ணி வரும். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச அலாய்ஸ் எல்லாமே இப்போ நான் ஃபெரஸ்ல வர்றது பிராஸ் சொல்லுவோம். சரியா? ஸோ பிராஸோட கண்டென்ட் மட்டும் கேட்கலாம். சப்போஸ் காப்பர் அண்ட் ஜிங்க் சேர்ந்துச்சுன்னா பிராஸ்ன்னு சொல்லுவோம். பிரான்ஸ்ங்கிறது காப்பர் அண்ட் டின் சேர்ந்தது தான் பிரான்ஸ்ன்னு சொல்லுவோம். So third one is the pure aluminum. So pure aluminum, copper plus aluminum. So இந்த 2 மெட்டல்ஸ் சேர்ந்துச்சு இந்த அலாய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் காட்டியிருக்கோம். சரியா? சரி, பிராஸ், பிரான்ஸ் அண்ட் டியூர் அலுமினியம். ஸோ இதெல்லாமே நான் ஃபெரஸ் கேட்டகரியில வர்றது. ஸோ இதோட ஜென்ரல் ஃபீச்சர்ஸ் மெட்டல்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும் அதுதான் கொடுத்துருக்கோம்.
ஸோ ஆட்டம்ஸ் ஆர் த அரேஞ்ச் நியர் ரெகுலர் ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்பதான் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ வந்து ரெகுலரா வந்து அந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஆர்டரா இருக்கும். அதான் வந்து ஆர்டர்ஸ்ல வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கும் ஆட்டம்ஸ் எல்லாம். அதான் கிறிஸ்டியன் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம் மெட்டல்ஸ்ல வர்றது சரியா. ஸோ இது தவிர இன்னும் கேட்டகரி அமார்பஸ் வரும் சரியா. ஸோ அது என்னங்கிற டீடைல்ல அடுத்த இதுல பார்ப்போம் சரியா. ஸோ அதுக்கப்புறம் மெட்டலோட ஃபீச்சர்ஸ் வந்து ரிலேட்டிவ்லி குட் ஸ்ட்ரென்த் எல்லாமே ஜென்ரலா தெரிஞ்சது தான் சரியா. ஸோ ஸ்ட்ரென்த் வந்து நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி டென்சிட்டி ஹையா தான் இருக்கும். ஸோ நல்லா அடர்த்தியானதா இருக்கும் மெட்டல்ஸ் எல்லாமே. And it has a malleable and the ductile. So ductile in nature and malleable, so that it has a highest plasticity. So plasticity na namakku evlo tharam vandu neenga so vandu ilukra mari varudhu illaya adha solrom. So adha malleability or ductile ah irukum. So brittle ngiradhu easy ah udaira mari irukum illaya adha appadi opposite enga avladha. So metals vandu andha alavu irukum. And it has the highest toughness also. So toughness enna solromna resistance to the fracture. So fracture ஆறதுக்கு வந்து எவ்வளவு நமக்கு தடை கொடுக்குது. So ஈஸியா வந்து பிரேக் ஆறதுக்கு வந்து so தடை கொடுக்குது அதான் வந்து டஃப்னஸ் டிஃபைன் பண்றோம். So it has a good toughness also and excellent conductor for the electricity and heat. So heat and electricity வந்து நல்லா வந்து கண்டக்ட் பண்ணும் metals. And opaque to the visible light. So opaque னா தெரியும். So நம்ம லைட் வந்து உள்ள போகாது. அதான் வந்து ஒளி புகாத தன்மைன்னு சொல்லுவீங்க. அதான் வந்து opaque. So லைட் வந்து இப்போ உள்ள அடிச்சு பாத்தீங்கன்னா உள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அதான் வந்து opaque to the visible light. And it has a shining appearance also. So metals எடுத்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து appearance நல்லா இருக்கும். So these are the general features about the metals. So metals can be formed and machined easily and are using long lasting materials also. There is easy on the form manikala machine on the easy nadakkum and it do not react easily with the other elements. So easy on the vera element kuda vandu react agadu. So adha vandu idoda main drawback um kuda. So ipo நம்ம வேற மெட்டல் கூட வந்து இப்போ ஈஸியா வந்து ரியாக்ட் பண்ணி நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு ஏத்த மாதிரி இப்போ மாத்தணும். இப்போ காம்போசிட்லாம் எடுத்துக்கிட்டோம்னா மெயினா வந்து அதுக்காகவே வந்து நம்ம நிறைய காம்போசிட்லாம் போட்டுருப்போம் சரியா. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மெயின் டிஸ்அட்வான்டேஜ் அதான் வந்து மெட்டல்ஸ்ல வந்து பார்க்குறோம் ரைட். ஸோ மெட்டல்ஸ் டூ ரியாக்ட் வித் த கெமிக்கல்ஸ் இன் த என்வரான்மெண்ட் ஆல்சோ. ஸோ அதனால என்ன செய்யணும் ஈஸியாக வந்து கரோட் ஆயிரும் இல்லையா. ஸோ கரோஷன் வந்து வர்றதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால வந்து ஈஸியாக வந்து அதான் வந்து பயன் ஆக்சைடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கு இல்லையா அதான் வந்து. ஸோ கரோஷன் நேச்சர் வந்து அதிகமாக இருக்கும் மெட்டல்ஸில். And many materials do not have the highest high melting point also. So சில வந்து மெட்டல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா மெல்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப வந்து ஹையா இருக்காது. ஸோ ஈஸியா வந்து நீங்க டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போதே வந்து ஸோ அதோட நேச்சர் வந்து ஸ்டேட்டே வந்து மாறிடும் சரியா. ஸோ நல்லா திக்கா சாலிட் ஸ்டேட் இருந்துச்சுன்னா அடுத்து வந்து லிக்விட் ஸ்டேஜ் வந்து ஈஸியா வந்து மெல்ட் ஆயிரும். ஸோ அதான் சொல்றாங்க ரைட். ஸோ மேக்கிங் தம் யூஸ்லெஸ் ஃபார் த மினி அப்ளிகேஷன். ஸோ இதனால வந்து நம்ம நிறைய அப்ளிகேஷனுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது அவ்வளவுதான் ரைட். ஸோ இதை வேற என்ன இந்த ஃபெரஸ் மெட்டல் சொல்லியிருந்தீங்கன்னா ஸோ ரெண்டு கேட்டகரியா பிரிக்கலான்னு. ஸோ ஃபெரஸ் மெட்டல் இஸ் மெட்டல்ஸ் தட் கண்டெயின் highly contains of the iron base. So iron base வரது மெயினா வரது ஃபெரஸ் னு சொல்லுவோம் சரியா. and smaller amount of the other element or iron alloys அது வந்து உள்ள இருக்கும். So main base வந்து நமக்கு அயனா இருக்கணும் ஃபெரஸ் மெட்டல்ல. So ferrous metal is small percentage of the carbon and normally ferrous metal are magnetic property இருக்கும் சரியா. So iron content இருக்கனால கண்டிப்பா வந்து magnetic property வந்துரும். So normally ferrous metal are the magnetic property also. அதான் இங்க சொல்லிருக்காங்க ரைட். ஸோ இதெல்லாம் ஜென்ரலா போட்டிருக்கு. ஸோ ஃபெரஸ்ங்கிறது எங்க இருந்து வந்திருக்கு ஸோ லத்தீன் வேர்ட்ல வந்து காட்டியிருக்காங்க போட்டிருக்காங்க சரியா. ஸோ கண்டெய்னிங் அயன் ஃபெவரம் ரைட். ஸோ காமன் ஃபெரஸ் மெட்டல் இஸ் இன்க்ளூட் வேரியஸ் அயன் அண்ட் ஸ்டீல். ஸோ இந்த கேட்டகரிஸ் பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபெரஸ் மெட்டல் வந்து ரெண்டா பிரிக்கலாம் சொன்னோம் இல்லையா. ஸோ ஸ்டீல் அண்ட் கேஸ்ட் அயன் இல்லையா. ஸோ இந்த டயக்ராம் மட்டும் இந்த அடுத்தது தனியா காட்டியிருக்கு. ஸோ ஃபெரஸ் மெட்டல் வந்து ரெண்டு கேட்டகரிஸா பிரிக்கலாம். ஸோ ஒன்னு வந்து ஸ்டீல் அண்ட் கேஸ்ட் அயன். ஸோ ஸ்டீல் நம்ம எதை சொல்றோம்னா ஸோ கார்பன் கண்டென்ட் வந்து less than 2% இருந்துச்சுன்னா வந்து we can define it as a steel. ஸோ கார்பன் கண்டென்ட் 2% மேல இருந்துச்சுன்னா we can define it as a cast iron சொல்லுவோம். ஸோ ஸ்டீல்ல வந்து ரெண்டு கேட்டகரிஸா பிரிக்கலாம். ஸோ லோ அலாய் ஸ்டீல் அண்ட் ஹை அலாய் ஸ்டீல் ரைட். ஸோ லோ அலாய் ஸ்டீல்ல வந்து மூணு கேட்டகரிஸ் வரும். ஸோ இதான் பிளெயின் கார்பன் ஆர் லோ கார்பன் ஸ்டீல் வரும் அண்ட் மீடியம் கார்பன் ஸ்டீல் ஹை கார்பன் ஸ்டீல் ரைட். ஸோ லோ கார்பன் ஸ்டீலுங்கிறது லெஸ் தேன் 0.3% கார்பன் வரும். ஸோ அதாவது லெஸ் தேன் 2% அதுலயே வந்து இருக்கிறது ரொம்ப கம்மி அதான் லோ கார்பன். லெஸ் தேன் 0.3 தான் இருக்கும். மீடியம் கார்பன்னா 0.3ல இருந்து 0.5% வரும். 0.5ல இருந்து ஸோ மேக்ஸிமம் இப்போ 2% வரைக்கும் வர்றது வந்து ஹை கார்பன் ஸ்டீலா இருக்கும் சரியா. ஸோ கேஸ்ட் அயன்ல வந்து கிரேட்டர் தேன் 2% தான் கார்பன். ஸோ மினிமமே 2 தான் இருக்கணும் சரியா. ஸோ இது வந்து மூணு கேட்டகரிஸ் மெயினா பிரிக்கலாம். ஸோ கிரே கேஸ்ட் அயன், ஒயிட் கேஸ்ட் அயன், அலாய் கேஸ்ட் அயன் சரியா. ஸோ கிரே கேஸ்ட் அயன்ல வந்து டக்டைல் கேஸ்ட் அயன் இருக்கும். ஸோ இது வந்து மெலையபிள் நம்ம ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். ஸோ மெலையபிள் கேஸ்ட் அயன் வரும் ரைட். அதான் இங்க வந்து கேட்டகரைஸ் பண்ணி காட்டியிருக்காங்க கேஸ்ட் அயன்ஸ்.
ஸோ இதை பத்தி நம்ம டீடைல்டா வந்து இன்னும் ஃபுல் டெப்தா வந்து நம்ம அயன் கார்பைட் டயக்ராம் அதுல பார்க்க நீங்க இன்னும் கொஞ்சம் டெப்தா வந்து படிப்போம் அடுத்தடுத்து வர்றதுல. சரியா? So cast iron, so white cast iron contains the carbon in the form of cementate இருக்கும். சரியா? So white cementங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. white cast iron வந்து cementate ஃபார்ம்ல இருக்கும். அதாவது வந்து Fe3C. cementate வந்து Fe3C இதான் வந்து இந்த ஃபார்ம். So நீ white cast iron இருக்கு இல்லையா அது வந்து cementate இருக்கும். நீங்க white cement அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கீங்க. So gray cast iron contains the carbon in the form of graphite flakes இருக்கும். So இங்க Gg அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? So இங்க G வந்து இங்க G. So it contains the carbon in the form of graphite flakes ல இருக்கும். Right? So malleable cast iron is obtained by the heat treating white cast iron. So அதான் வந்து டயகிராம்ல காட்டியிருப்போம். So white cast iron நம்ம heat treatment பண்ணி we are getting the malleable cast iron கிடைக்கும். And it contains rounded clumps of the graphite from the decomposition of the cementate. So cementate already சொல்லியிருந்தோம். weight வந்தா cementate சொல்லியிருந்தோம். So இதைத்தான் வந்து decompose பண்ண போகுது. இந்த cementate nature இருக்கு இல்லையா Fe3C அது வந்து decompose ஆகி we are going to frame the malleable cast iron. அது heat treatment பண்றதுனால we are getting. சரியா? So அடுத்த கேட்டகரி கொடுத்ததுக்கு spheroidal graphite அதாவது SC அப்படின்னு சொல்லுவாங்க. So spherical shape இருக்குல்ல அதுதான். Iron contain the carbon in the form of spheroidal graphite particles during the solidification. So நம்ம வந்து solidify பண்ணும்போது it contains the sphere shape அதாவது spherical graphite. So it is also known as the nodular cast iron சொல்லுவோம். இதுக்கு வந்து another name வந்து nodular cast iron SG ironக்கு வந்து. So ferrous metal. So ferrous metal அடுத்து வந்து என்ன கொடுத்திருக்காங்க எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன கொடுத்திருக்காங்க mild steel HSS cast iron stainless steel wrought iron and carbon steel. So இதெல்லாமே the example for the ferrous metal. So application நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கொடுத்திருக்காங்க. So manufacturing of plate, general forging application, அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் ஆஃப் பைப்பு செயின் ஸ்டீல். ஸோ இது எல்லாமே ஜென்ரல் உள்ளது தான். இது எங்கெங்கெல்லாம் அப்ளிகேஷன்ல வரும்னு டயக்ராம்லையும் காட்டி இருக்கு. ஸோ அடுத்து நான் ஃபெர்ரஸ் ஸ்டீல் ஆர் தோஸ் விச் டு நாட் கண்டெயின் சிக்னிஃபிகன்ட் குவான்டிட்டி ஆஃப் அயன். அதான் மறுபடியும் சொல்றாங்க. ஸோ ஃபெர்ரஸ்னா பேஸ் வந்து அயனோட எல்லாம் இருக்கணும். இங்க வந்து அதுல வந்து ஃபுல்லா இருக்காது, சிக்னிஃபிகன்ட் குவான்டிட்டி வந்து இருக்காது, பேஸ் மெட்டலா இருக்காது. அதர் தென் அயன் அண்ட் அயன் எல்லாம் இது பத்தி இருந்துச்சுன்னா தான் நான் ஃபெர்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். It possesses a lower strength at the higher temperature. So temperature கூட்டோம்னா so இங்க வந்து strength வந்து low ஆயிருது. So generally suffer from the hot shortness and have the more shrinkage than the ferrous metal. So வந்து ferrous கம்பேர் பண்ணும்போது வந்து ஈஸியா வந்து shrinkage ஆயிரும். சரியா? So ஈஸியா வந்து shrinkage ஆகக்கூடியதா இருக்கும் நான் ferrous கேட்டகரி. So இது அட்வான்டேஜ் கொடுத்திருக்கு. ஹை கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி வந்து பார்த்திருப்போம். So அங்க வந்து ஈஸியா வந்து என்விரான்மெண்ட்டுக்குள்ள ரியாக்ட் ஆகிறதுனால வந்து ஈஸியா வந்து கரோட் ஆயிரும் பார்த்திருப்போம். அதை கம்பேர் பண்ணும்போது நான் ஃபெர்ரஸ் வந்து ஹையர் கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் தான். ஹியர் இட் இஸ் ஈஸி டு ஃபேப்ரிகேட்ல வந்து பட் ஈஸி. இங்க மெஷினிங் பண்றது, காஸ்டிங், வெல்டிங், ஃபோர்ஜிங், ரோலிங் எல்லாமே நான் ஃபெர்ரஸ் மெட்டல் ஈஸி. அதாவது நம்ம அலுமினியம், காப்பர், நிக்கல் எல்லாம் இதெல்லாம் எடுக்கும் இல்லையா அதுதான். ஸோ இட் பொசஸ் த வெரி குட் தெர்மல் அண்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அண்ட் அட்ராக்டிவ் கலர் அண்ட் லோ டென்சிட்டி. இதெல்லாமே ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட் தான் கொடுத்துருக்கு. ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன எலமெண்ட்லாம் இருக்கு அதான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இதான் வந்து இப்போ மெட்டல் கேட்டகரி கம்ப்ளீட் ஆயிருக்கு. சரியா? ஸோ செகண்ட் வந்து பாலிமர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாலிமர்ஸ் சொல்லுவோம் ஆர். சரியா? ஸோ பாலிமர்ஸ் ஆர் த பிளாஸ்டிக்ஸ் அது எல்லாமே வந்து செகண்ட் கேட்டகரியில் வரும். ஸோ பாலிமர்ஸ் ஏதோ ஜென்ரல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ டூ கிரீக் வேர்ட்ஸ் பாலி அண்ட் மெரோஸ் அதுல இருந்து வந்தது. ஸோ அதோட ஜென்ரல் இதை ஹிஸ்டரியை பத்தி கொடுத்துருக்கு. ரைட்? ஸோ கம்போஸ் ஆஃப் த நம்பர் ஆஃப் ஸ்மால் யூனிட்ஸ் அதாவது வந்து மோனோமர்ஸ். ஸோ உள்ள வந்து மோனோமர்ஸா இருக்கும் அண்ட் இட் இஸ் கோயிங் டு இன்டர் கனெக்டட் வித் த ஈச் அதர். ஸோ அதான் பாலிமெரிக் மெட்டீரியல் வந்து உள்ள வந்து இருக்கிறது வந்து நம்பர் ஆஃப் ஸ்மால் யூனிட்ஸ். அந்த ஸ்மால் யூனிட் பேருக்கு வந்து மோனோமர்ஸ் பேரு. அந்த சின்ன சின்ன மோனோமர்ஸ் எல்லாமே இன்டர் கனெக்டா இருக்கும் உள்ள வந்து. அதாவது நீங்க பாலிமெட்ரிக் மெட்டீரியல் வந்து எடுத்து பாத்தீங்கன்னா உள்ள மெட்டீரியல் பேர் தான் வந்து ஸ்மால் மெட்டீரியலுக்கு மோனோமெட்டர்னு சொல்றோம். அவ்வளவுதான். ஸோ பாலிமர்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸோ தெர்மோபிளாஸ்டிக்ஸ் அதுதான் வந்து நைலான், பாலிஎத்திலீன், பாலிவினைல் குளோரைட், பிவிசி, ரப்பர் சொல்லுவோம். And it consists of the molecules that have the covalent bonding within the each molecules and van der Waals force also between them we are having. இது வந்து பாலிமர்ஸ்ல உள்ளது. ஸோ இதான் வந்து நம்ம டெய்லி டே டு டே யூஸ் பண்ற லைஃப்ல வந்து வர்ற பாலிமர்ஸ் அது எல்லாமே யூஸ் பண்ணோம்லே அதுதான். And it they decompose at the relevant so relatively moderate temperature of the 100 to 400 degree Celsiusல வந்து நீங்க டெம்பரேச்சர் வந்து ஹீட் பண்ணும்போது இது வந்து டோட்டலா வந்து என்ன ஆயிரும்னா இட் இஸ் கோயிங் டு டீகம்போஸ். ஸோ வந்து மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி இட் இஸ் கோயிங் டு டீகம்போஸ். எல்லாமே பாலிமர்ஸ் தான். ஸோ பாலிமர்ஸ் வந்து மெயினாக வந்து ரெண்டு கேட்டகரியா பிரிப்போம். ஒன்று வந்து தெர்மோசெட்டு அண்ட் தெர்மோ பிளாஸ்டிக்ஸ். ஸோ தெர்மோ பிளாஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது
லாங் செயின் பாலிமர்ஸ் தட் ஸ்லைட் ஈஸிலி பாஸ்ட் ஒன் அனதர் வின் ஹீட்டட். ஸோ இது பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த மாதிரி லாங் செயினா இருக்கும். அண்ட் தே டென் டு பி ஈஸி டு ஃபார்ம் பெண்ட் டு பிரேக். ஸோ ஈஸியாக வந்து பிரேக் ஆறதா இருக்கும். ஸோ நீங்க இந்த ஹீட் பண்ணும்போதே வந்து நம்ம பிளாஸ்டிக் நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியுங்களா, ஹீட் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து பெண்ட் ஆகிற மாதிரி தானே இருக்கும். அதே தான் அதை தான் கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ வந்து இட் இஸ் லைக் ஏ செயினா இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அதை வந்து தெர்மோ பிளாஸ்டிக்ஸ் சொல்லுவோம். இந்த டயக்ராம்ல கொடுத்துருக்கலையே அந்த மாதிரி. ஸோ அடுத்து வந்து தெர்மோசெட்ஸ். ஸோ இட் இஸ் எ கிராஸ் லிங்க்டு பாலிமர்ஸ். ஸோ தட் ஃபார்ம் த 3D நெட்வொர்க்ஸ். ஸோ இங்கே உள்ள டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இட் இஸ் எ கிராஸ் லிங்க்டு பாலிமர் இருக்கும். ஸோ 3 டைமென்ஷனல் ஷேப் வந்து உருவாக்குற மாதிரி இருக்கும். இட் இஸ் ஹேவிங் ஸ்ட்ராங் அண்ட் ரிஜிடா இருக்கும். ஸோ தெர்மோ பிளாஸ்டிக்ஸை கம்பேர் பண்ணும்போது தெர்மோசெட் வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காக நடந்தது. அண்ட் இட் இஸ் எ ரிஜிட் கேட்டகரி. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் என்னன்னா, ஸோ கம்போஸ் பிரைமரிலி ஆஃப் த கார்பன் அண்ட் ஹைட்ரோஜன். ஸோ CH. ஸோ ஹைட்ரோ கார்பன்ஸ் மெயினாக வரும். ஸோ CH கேட்டகரி எல்லாமே பாலிமர்ஸ் வந்து மெயினாக வர்றது. அண்ட் இட் ஹேஸ் த லோயஸ்ட் மெல்டிங் பாயிண்ட். நம்மளுக்கு தெரியும். ஸோ பிளாஸ்டிக் நீங்க ஞாபகம் வச்சீங்கன்னா ஞாபகம் வந்துடும். ஸோ இட் ஹேஸ் த லோயஸ்ட் மெல்டிங் பாயிண்ட். அண்ட் சம் ஆர் கிறிஸ்டல்ஸ், மெனி ஆர் நாட் கிறிஸ்டல்ஸ். ஸோ கிறிஸ்டல்னா வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், நீங்க ஸ்ட்ரக்சர் வந்து ப்ராப்பரா ஒரே ஆர்டரா இருக்கும் உள்ள பாத்தீங்கன்னா. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பாலிமர்ஸ் எல்லாமே கிறிஸ்டலா இருக்கும், சில இது மட்டும் இருக்காதுன்றாங்க. அண்ட் மோஸ்ட் ஆர் புவர் கண்டக்டர். ஸோ எலக்ட்ரிசிட்டி வந்து பிளாஸ்டிக்ல எல்லாம் கண்டக்ட் பண்ண முடியாது. ஹீட் அதே மாதிரி வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு டிரான்ஸ்பர். அது வந்து கண்டக்டர் இருக்காது. அண்ட் மெனி ஹேவ் த ஹையஸ்ட் பிளாஸ்டிசிட்டி. ஸோ நேம்ல வந்து பிளாஸ்டிக் தான் இருக்கு. ஸோ இட் இஸ் ஹஸ் த பிளாஸ்டிசிட்டி இன் நேச்சர் அண்ட் குட் எலாஸ்டிசிட்டி ஆல்சோ. ஸோ ஹீட் பண்ணும்போது ஈஸியா வந்து பெண்ட் ஆகி வந்து எலாஸ்டிக் நேச்சர் தான் ஃபர்ஸ்ட் போகும். அண்ட் சம் ஆர் டிரான்ஸ்பரண்ட், சம் ஆர் இன் ஒபேக். ஸோ அங்க வந்து எல்லாமே வந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம், ஒபேக் இன் நேச்சர். பட் இங்க வந்து சம் ஆர் இந்த டிரான்ஸ்பரண்ட் இன் நேச்சர் ஆல்சோ. So polymers are attractive because they are usually lightweight ஆ இருக்கும். So main advantage அதான் polymers உள்ளதேவும். It has a light weightage and inexpensive to make. So காசு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். And it is useful, very useful to the process also. Right? So either in the moldலயே வந்து நம்ம ஈஸியா வந்து பண்ணிரலாம். Right? So plastic நீங்க கூட அந்த மாதிரிலாம் பாத்துட்டீங்கன்னா தெரியும். Right? As a sheet or as coatings. So இதெல்லாமே வந்து ஈஸியா வந்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணக்கூடியதான் polymers. And very resistant to the environment also. இது வந்து main advantage also. So நம்ம polymers உள்ள main advantage resistance to the environment. So corrode வந்து ஆகாது, ஈஸியா வந்து corrosion வந்து வராது. And they are poor conductors of the heat and electricity. So இது சொல்லியாச்சு. And tend to be easy to bend, which makes them very useful insulation for the electrical wires. இதனால தான் வந்து நம்ம insulation வந்து electrical wires எல்லாமே வந்து we are going to use the polymers only. So ஈஸியா வந்து கண்டக்டரே நடக்காது, poor conductors. So அது வந்து செகண்ட் கேட்டகரி. ஸோ தேர்ட் ஒன்று தான் பார்த்துருந்தோம், காம்போசைட்ஸ். ஸோ காம்போசைட் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ இட் இஸ் த பேசிக், அதாவது வந்து மோர் தேன் ஒன் மெட்டீரியல். ஸோ நம்ம வந்து மிக்ஸ் பண்றோம். ஸோ மோர் தேன் அட்லீஸ்ட் 2 மெட்டீரியலாக இருக்கணும், அதான் சொல்றோம். ஸோ பேசிக் ஃபார்ம் ஆஃப் எ காம்போசைட் மெட்டீரியல் இஸ் ஒன் விச் இஸ் காம்போஸ்ட் ஆஃப் அட்லீஸ்ட் 2 எலமெண்ட்ஸ் ஒர்க்கிங் டுகெதர். ஸோ மெயினா வந்து இப்போ நம்ம சில ப்ராப்பர்ட்டி எல்லாம் பார்த்துருப்போம். நம்மளுக்கு வந்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி சில மெட்டீரியல் நல்லா இருக்கும், சில இதில் கெமிக்கல் நல்லா இருக்கும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து மொத்தமாக வேணும். அந்த மாதிரிக்காக வந்து we are going to mix up. So different kind of elements and the materials வந்து எடுத்து we are going to mix and we are going to take as a composite material. அதாவது நேம் composites அவ்வளவுதான். So multi-phase materials obtained by artificial combination of the different materials to attain the properties that the individual components cannot attain. அதான் இப்ப சொல்லியிருந்தோம், சில ப்ராப்பர்ட்டி வந்து சில மெட்டீரியல்ஸ் மட்டும் இருக்கும் சரியா. ஸோ எல்லா ப்ராப்பர்ட்டியுமே எனக்கு ஒரே இதிலே கிடைக்காது. ஸோ அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து எனக்கு வந்து நிவர்த்தி பண்றதுக்காக we are going to mix up. ஸோ நிறைய எலமெண்ட்லாம் உனக்கு வந்து இது வந்து பெஸ்டா இருக்கு இந்த மெட்டீரியல். ஸோ இந்த மெட்டீரியல் இந்த மாதிரி பெஸ்டா இருக்கு. ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பாக்குறோம். ஸோ எனக்கு வந்து இப்போ கம்பைண்டா வந்து எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே மிக்ஸ் அப்பா ஒரே மெட்டீரியல் எனக்கு கிடைக்குதுன்னா அதுக்காக தான் we are going with the composites. ஸோ இதுல மேஜரா வந்து 3 கேட்டகரி பிரிப்போம். PMC, MMC, CMC சொல்லுவோம் இல்லையா. பாலிமர் மேட்ரிக்ஸ் காம்போசைட், மெட்டல் மேட்ரிக்ஸ், செராமிக் மேட்ரிக்ஸ் காம்போசைட்ஸ். ஸோ இதில் உள்ள ஃபீச்சர், ஸோ கம்போஸ்ட் ஆஃப் த 2 or more different materials, அதாவது மெயின். ஸோ எக்ஸாம்பிள் மெட்டல் ஆர் செராமிக் பாலிமர்ஸ் இது கூட வந்து கம்போஸ் பண்ணுவோம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் டிபெண்ட் ஆன் த அமௌண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஈச் டைப். ஸோ ஒன்னுல வந்து எவ்வளவு நம்ம அமௌண்ட் எடுக்க போறோம், அதோட டிஸ்ட்ரிபியூஷன் நேச்சர் என்ன, அதை வச்சு தான் ப்ராப்பர்ட்டியும் சேஞ்ச் ஆகும். அதுதான் இங்க மென்ஷன் பண்றாங்க. ஏன்னா 2 or more வேற மெட்டீரியல் எடுக்கிறோம் இல்லையா, அதுல வந்து ஒவ்வொரு மெட்டீரியல் என்னென்ன எவ்வளவு அமௌண்ட் எடுக்க போறோம், அது எந்த அளவு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம், என்ன ரேஷியோல வந்து எடுக்க போறோம், அதுதான். So collective properties more desirable than the possible with any individual material. அதான் அப்ப சொல்லியிருந்தோம் சரியா. ஸோ நீங்க இண்டிவிஜுவல் மெட்டீரியல் எடுக்கும்போது ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் அது வந்து பெரிய மாசா இருந்திருக்கும் சரியா. ஸோ வேற ப்ராப்பர்ட்டி எல்லாம் வந்து இருந்திருக்காது. ஸோ மெட்டல் ஷேப் நீங்க எடுத்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ ஈஸியா வந்து கரோட் ஆயிருது. எனக்கு அதே மாதிரி இப்ப நான் வந்து
பிளாஸ்டிக் எடுங்க ஆர் பாலிமர்ஸ் எடுங்க லைட் வெயிட்டா தான் இருக்கு பட் ஆனா எனக்கு வந்து கண்டக்டிவிட்டி இல்லை. ஸோ எனக்கு இந்த மாதிரி வந்து ரெண்டு கேஸ்ல ஒன்னு வந்து இண்டிவிஜுவலா வந்து பெரிய அளவு இருக்கு பட் கலெக்டிவா வந்து எனக்கு வந்து ஃபுல்லா வந்து ப்ராப்பர்ட்டியெல்லாம் எனக்கு பெரிய அளவு வேணுங்கிறக்கா வி ஆர் கோயிங் டு மேக்ஸ் அ மிக்சர். அதுக்காக தான் வி ஆர் கோயிங் வித் காம்போசைட்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம தெரிஞ்ச ஃபைபர் கிளாஸ் இதெல்லாம். ஸோ கிளாஸ் ஃபைபர்ஸ் இந்திய பாலிமர்ஸ் வந்து எடுக்கிறது. ஸோ அதே மாதிரி இன்டர் ஓவன் செராமிக் ஃபைபர்ஸ் அதான் வந்து ஸ்பேஸ் ஷட்டில் ஹீட் ஷீல்ட் எல்லாம் யூஸ் பண்றாங்க இல்லையா அது. ஸோ பெயிண்ட்ஸ் செராமிக் பார்ட்டிகல்ஸ் இந்த லேட்டெக்ஸ் செராமிக் பார்ட்டிகல்ஸ் இந்த மெட்டல்ஸ். ஸோ டேங்க் ஆர்மர் சரியா. ஸோ ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் இருக்கு. காம்போசைட் நீங்க நெட்ல அடிச்சீங்கன்னா வந்து யூ வில் கெட் த லாட் ஆஃப் ஐடியாஸ். ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம மேஜர் இன்ட்ரோடக்ஷன் பார்ட் மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஸோ எல்லாவோட மெட்டீரியல்ஸையும் சரியா. ஸோ இதான் வந்து லாஸ்ட் மேஜர் கேட்டகரி செராமிக்ஸ் லாஸ்டா உள்ளது. ஸோ நம்ம பார்த்துருப்போம் சரியா. ஸோ செராமிக் மெட்டீரியல்ஸ் தெரியல. ஸோ இன்ஆர்கானிக் நான் மெட்டாலிக் மெட்டீரியல். ஸோ அது வந்து இன்ஆர்கானிக்கா இருக்கும் ரைட். இன்ஆர்கானிக் நான் மெட்டாலிக் மெட்டீரியல் தான் வந்து செராமிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸப்ட் ஃபார் த கிளாஸஸ். ஸோ கிளாஸஸ் தவிர வந்து மற்ற எல்லாமே ஆட்டம்ஸ் வந்து கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சரா இருக்கும். கிளாஸஸ் மட்டும் வந்து கிறிஸ்டலைன் இருக்காது. அதாவது ஆட்டம்ஸா ரெகுலரா வந்து அரேஞ்ச் ஆயிருக்காது. ஒரு வந்து ப்ராப்பர் ஆர்டர்ல அரேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா வி கேன் டிஃபைன் இட் இஸ் எ கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி இருக்காது கிளாஸஸ்ல. ஸோ கம்போஸ்ட் ஆஃப் எ மிக்சர் ஆஃப் த மெட்டல் அண்ட் நான் மெட்டல் ஆட்டம்ஸ். ஸோ இட் ஹேஸ் த மெட்டல் அண்ட் நான் மெட்டல் ஆட்டம்ஸ் ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆயிருக்கும் கம்போசிங் ஃபார் த செராமிக்ஸ். ஸோ இட் ஹேஸ் த லோயர் டென்சிட்டி தேன் த மோஸ்ட் மெட்டல்ஸோட வந்து டென்சிட்டி கம்மியா இருக்கும் பட் வந்து ஸ்ட்ராங்கர் தேன் த மெட்டல். ஸோ மெட்டலோட ஸ்ட்ராங்கா இருக்கும் பட் டென்சிட்டி வந்து கம்மி செராமிக்ஸ் வந்து. அண்ட் லோ ரெசிஸ்டன்ஸ் டு த ஃபிராக்சர். ஸோ ரெசிஸ்டன்ஸ் டு ஃபிராக்சர்னா அப்போ டஃப்னஸ் கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியா தான் இருந்துச்சுன்னா ஸோ டஃப்னஸ் ஆல்சோ இட் இஸ் ஏ வெரி வெரி லோ. ஸோ இட் ஹேஸ் எ பிரிட்டில் இன் நேச்சர். ஸோ ஈஸியா வந்து உடஞ்சிரும் அவ்வளவுதான். அதை வந்து இப்போ பிரிட்டில் இன் நேச்சர் சொன்னாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா டக்டிலிட்டி மெலையபிலிட்டி இப்போ கம்மியாயிரும். அப்படி ஆப்போசிட் அது. ஸோ லோ பிளாஸ்டிசிட்டி. ஸோ மெலையபிலிட்டினா தெரியும் சரி. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் தனியாக வந்து சொல்றேன் சரியா. ஸோ ஒன்னு டக்டிலிட்டினா என்ன மெலையபிலிட்டினா என்ன. And it has the highest melting point also. Poor conductors for the electricity and heat and single crystals are transparent. So individual அந்த கிறிஸ்டலா வந்து நீங்க பார்க்கும்போது it has a transparent-ஆ இருக்கும் சரியா. லைட் வந்து ஈஸியா வந்து பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும் transparent. And where the metals react with readily with the chemicals in the environment also சரியா. ஸோ ஈஸியா வந்து ரியாக்ட் ஆயிரும். மெட்டல்ஸ் வந்து have the low application temperature in many cases. செராமிக்ஸ் do not suffer with these drawbacks. ஆல்ரெடி வந்து மெட்டல்ல பார்த்திருப்போம் ஈஸியா வந்து கரோட் ஆயிருது. என்விரான்மெண்ட் கூட வந்து நம்ம அந்த அயன் ஆக்சைடு நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா. அது வந்து இப்ப செராமிக்ஸ் வச்சு வந்து we can rectify those drawbacks. And it has the highest resistance to the environment. அதனால தான் சொல்றோம் சரியா. So that are essentially metals that have already reacted with the environment. As example aluminum oxide and silica SiO2 quartz இதெல்லாமே வந்து we are having the example for the ceramics. And it has the highest heat resistance also. Ceramics form the both in crystalline and non crystalline phases. அதான் glasses தவிர வந்து மீதி எல்லாமே crystalline-ஆ இருக்கும். glasses எல்லாமே non crystalline phases-ஆ இருக்கும். And it can be cooled rapidly. So rapid-ஆ வந்து cool பண்றோம் from the molten stage to form the glassy material. So glass வந்து உருவாகிறது we are going to do the heat treatment. அதுக்கப்புறம் we are going to do the cooling rapidly. So இதான் வந்து உங்க introduction about the materials. சரியா. ஸோ இன்னும் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்குள்ளே போகல. ஜஸ்ட் வி ஆர் ஹேவிங். ஸோ மெட்டீரியல்ஸ்னா என்ன அதோட ஓவர் வியூ. ஸோ எப்படி வந்து கிளாஸிஃபை பண்றோம். ஸோ அதுல என்னென்ன மேஜர் கேட்டகரிஸ் வருது. ஸோ அதோட ஃபீச்சர்ஸ் என்ன எப்படியெல்லாம் இருக்க போகுது. ஸோ அதோட எப்படி வந்து இந்த மாதிரி பர்பஸ்க்குலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதை தான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சரியா. ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ வி வில் டிஸ்கஸ் ஃபர்தர் அபவுட் த ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மெட்டீரியல்ஸ். அதை வந்து வி வில் டிஸ்கஸ் இன் த நெக்ஸ்ட் வீடியோ ரைட். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். Don't forget to subscribe our channel Katradhumek Karpom Karpipom. Thank you. We will meet in the next video. Thank you.